நம்ம மல்லிக்கு இருந்த அந்த ஒரு சந்தேகம் இப்போது சரியாக போச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கடைக்கு போயிட்டு முன்னாடியே நம்ம மல்லி வந்து கேட்டாங்க. பட் இருந்தாலும் அங்கே வந்து எந்த ஒரு உண்மையுமே வந்து சொல்ல மாட்டேன்னாங்க. அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா லாயரே டேரெக்டாக வந்து போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி சொன்ன மாதிரி அங்கே யாராச்சும் கத்தி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி அதே கடையில் போய் கத்தி விசாரிக்கிறாங்க. அந்த ஒரு டைமில் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த கத்தி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இங்கே தான் மிகப்பெரிய ஷாக்கு. அதுவும் இல்லாமல் இது ஒரு கத்தியாக இருந்தால் பரவாயில்ல, பல கத்திகள் வந்து கைமாறி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதாவது இங்கே நம்ம ராஜியும் அதே மாதிரி அந்த ரகு 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லியை எவ்வளோ பெரிய இதில் தள்ளலாம், அதாவது மல்லியை வந்து இப்போது ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக சுடரை கொலை பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது இந்த ஒரு பிளான் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் வந்து இன்னும் பல பிளான் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி எடுத்து கொடுத்த கத்தி தான் அங்கே வந்து இப்போது அந்த சுடரை கொலை பண்ணதா இல்லை வந்து வேறு கத்தியா அப்படிங்கிறத தான் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது லாயர் இருந்துட்டு அந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டாரு. ஒரு பக்கம் நம்ம மல்லி விஜய் இவங்களுக்கும் வந்து அனுப்புகிறாங்க. அந்த வீடியோவை அனுப்புனதுக்கப்புறம் தான் இப்போது நம்ம மல்லியோட கையில் வந்து ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தி அதாவது அதே மாதிரி கத்தி தான் வந்து இப்போது அங்கே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அதாவது லாயரு அடுத்ததாக வந்து நம்ம விஜய் மல்லி இவங்க எல்லாருமே நேராக போயிட்டு அந்த தீபிகா போலீஸ்கிட்ட வந்து ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. உண்மையிலே இதை கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம மல்லி மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. மல்லி தான் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் உண்மை அது இல்லை, மல்லி இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சாட்சி வீடியோ, முக்கியமான ஒரு ஆதாரத்தை தான் வந்து இங்கே காட்டுறாங்க. அந்த ஒரு ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா இந்த தீபிகா போலீஸ்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி நம்ம விஜயா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம லாயர் ஏற்கனவே வந்து இந்த தீபிகா மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தான் பொண்ணு விஷயத்துலையாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னோட விஷயத்தில் இருந்தாலும் சரி, 2 பேரோட விஷயத்துலையும் வந்து ரொம்ப இதாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபிகா போலீஸ்கிட்ட நீங்கள் மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போது அடுத்ததாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா போலீஸ்கிட்ட மல்லி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் குற்றவாளி கிடையாது, அது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான பொறுப்பு நானும் கிடையாது, இந்த ஒரு எவிடன்ஸை பாருங்கள், அதாவது இந்த கத்தியை வந்து இவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரகுவும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போது இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, அதாவது இவங்களுக்கு இந்த கொலையில் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இவங்க இந்த சுடரை வந்து கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பழியை தூக்கி மல்லி மேலே போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆடியோ பக் மூலிமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஆடியோவில் தான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வரப்போகுது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்த ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து நடக்குது. அதாவது தீபிகா போலீஸே வந்து இப்போது இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் ரகு 2 பேரையுமே கைது பண்ணி இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப்பில் வந்து வைக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க மேலே வந்து அவங்க சொன்னதில் வச்சு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த ரகு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க என்னோட கிளைண்ட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது, அதுவும் இல்லாமல் நான் கார் ஏஜென்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது எல்லாமே தப்பிக்கிறதுக்கு பக்காவான ஏற்பாடுகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ராஜேஸ்வரியும் வந்து அவங்க கேட்ட கேள்வியிலேருந்து எல்லாத்தையுமே தப்பிச்சு வந்தாங்க. ஆனால் உண்மையிலே தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதாவது அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது இந்த ரகு ராஜேஸ்வரி 2 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா இந்த சுடர் ரகு ராஜேஸ்வரி இவங்க எல்லாருக்குமே தான் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா போலீஸ் வந்து நம்புறதுனால தான் இப்படிப்பட்ட விஷயம். அதே மாதிரி இப்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவும் சொல்லிடல மேடம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. ராஜேஸ்வரியும் வந்துட்டு அதை எப்படி சொல்லுவேன், அதான் நான் எல்லாம் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது. அடுத்ததாக வந்து நம்ம வந்து கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், எவனோ கொலை பண்ணிட்டு போனால் நம்ம அதுக்கு வந்து இதாகுங்களா, அந்த மல்லியை தூக்கி ஜெயிலில் போடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மல்லி நிறைய வேலை காட்டிகிட்டு இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அந்த மல்லியை மட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த கேஸில் மல்லியை எப்படியாச்சும் சிக்க வைக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போது அந்த கத்தியை மாற்றின விஷயம், அடுத்ததாக வந்து மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பணுன்ற விஷயம், அதாவது அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் தான் வந்து இப்போ அந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் வந்து உண்மை தெரிஞ்சு போகுது. அப்போது உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியல. அதே மாதிரி அந்த ஆடியோ பக்கை வச்சு, அதாவது அங்கே பேசுகிறது எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே நம்ம தீபிகா போலீஸ் வந்து கேட்டு அவங்கள கொண்டு போய் வந்து லாக்கப்பில் அடைச்சிட்றாங்க. இப்போது தீபிகா போலீஸ்க்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மல்லியும் விஜய் அடுத்ததாக வந்து அந்த இவங்க அதாவது வக்கீல் இவங்க எல்லாருமே வந்து நேராக கிளம்பி வந்து இதுதான் விஷயம், இதுதான் நடந்துச்சு, என்ன பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் இப்போ மன்னிப்பு கேடு தான் அப்படிங்கிற மாதிரி உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தீபிகா போலீஸ் வந்துட்டு மல்லி என்னை மன்னிச்சிரு, அதாவது இந்த கொலையை நீ தான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு கிடச்சிருக்க ஆதாரங்கள், அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி, இந்த ரகு இவங்க எல்லாருமே பேசுனது எல்லாத்தையுமே கேட்டால் உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் வந்து அதாவது நீ தான் கொலை பண்ணியா அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. அதாவது இந்த ஆதாரங்கள்லாம் பார்க்கும்போது நீ கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் வந்து அதாவது இதில் உண்மையிலேயே வந்து நீ கொலை பண்ணி நீ குற்றவாளியாக இருந்த அப்படின்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், ஏன்னா ஆதாரங்கள் எல்லாமே வந்து உனக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சொல்லி கடைசியில் தீபிகா போலீஸ் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உண்மையிலேயே அவங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க மன்னிப்பு எந்த காலத்துலேயும் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம் வரப்போகுது. அதே மாதிரி இப்போ அடுத்ததாக வந்து நம்ம தீபன் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த தீபிகா போலீஸோட ஹஸ்பண்டு, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமும் வந்து சீக்கிரமாக வரப்போகுது. மல்லியை பற்றி வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நடந்து கடைசியில் மல்லி, விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்க போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ரகுக்கு அடுத்ததாக மரணடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்லேயே வந்து விழப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.